வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்துங்க அருமையான சுவையில் எல்லாம் பொருத்தமான சிக்கன் சுக்கா தான் செய்ய போகிறோம். அந்த சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வந்துங்க இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்துங்க பிராய்லர் சிக்கனில் ஒரு சிக்கன் சுக்கா தான் செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்து 3/4 கிலோ வந்து சிக்கன் எடுத்துக்கிறேனுங்க. 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து மஞ்சத்தூள் போட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சின்னதாக 2 பட்டை போட்டுக்கலாங்க. ஒரு 5 கிராம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. 2 துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. 10 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. நான் பொடியாக இருக்கிறனால 10 பல் போட்டுருக்குறேன். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா ஒரு 6 போட்டுக்குங்க, அளவாக இருக்கும். கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். ஒரு வெத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இது கூட வந்துங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இதுலேயே வந்துங்க ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாங்க. இந்த மசாலாவையெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், மசாலா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இல்லை சிக்கனில் ஊற்றிடலாங்க. ஊற்றி நம்ம கலக்கி வச்சிடலாம். இது நல்லா கலக்கி வச்சுருங்க. சிக்கனை நல்லா பிடிச்சி நல்லா ஊறி வந்துடுங்க. பாருங்கள், நல்லா கலக்கி வச்சுட்டேன். இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் விட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிச்சிடலாங்க. இனி வந்துங்க சிக்கன் தாளிச்சு விட்டுடலாங்க. அடுப்பில் வந்து ஒரு வடச்சட்டி வச்சுக்கிறேனுங்க. இது வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சுக்காவுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சிச்சுங்க. நான் 100 கிராம் வந்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வருது. அடுத்தது வந்துங்க சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. முதல்ல சிக்கனில் கொஞ்சம் போட்டிருக்கோம், இது கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்தது வந்துங்க நம்ம பரட்டி வச்ச சிக்கனை போட்டுக்கலாங்க. பாருங்க, இதை வந்து 2 நிமிஷம் கட்டி விடலாம். எண்ணெயிலே நல்லா வந்து வதங்கி வருதுங்க. பாருங்க, சிக்கனை வந்து 2 நிமிஷம் கட்டி விட்டுட்டேன். நம்ம அரைச்ச மசாலா இருக்குங்களா, அதில் வந்து இந்த மிக்சிலே வந்து தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 1/2 டம்ளர் இருக்குங்க, அதை ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுலாங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றி கலக்கினதுக்கப்புறங்க நல்லா கொதி வந்துருச்சு. இனி வந்துங்க தட்டு போட்டு மூடிங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க. ஒரு 15 நிமிஷம் வந்து வேக விடலாங்க. இது வந்து இடையில வந்து நம்ம வந்து பரட்டி பண்ணணுங்க, அப்படியே பத்தாமல் இருக்கும். பாருங்கள், 20 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். நான் 20 நிமிஷம் ஆச்சுங்க. நான் இடையில வந்து 2-3 டைம் வந்து பரட்டி விட்டேன். நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து வேக வச்சுனுங்க. நல்லா வெந்து வந்துச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்துச்சு. பாருங்கள் சிக்கன் வந்து ஓகேங்களா வெந்துச்சு. பாருங்க, நீங்கள் கரெக்டாக வந்து 20 நிமிஷம் வச்சிங்கன்னா அளவாக இருக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுட்டிங்கன்னா அளவாக இருக்கும். ஃபைனலாக வந்துங்க மல்லித்தலை போட்டுடலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். போட்டு 1 நிமிஷம் பரட்டி விடுங்க. பாருங்கள், கமகமன்னு மணக்க சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்படி வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த சிக்கன் சுக்கா வந்துங்க நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, தோசைக்குங்க, இட்லிக்கு எல்லாருக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் போட்ட அளவுகளோடையே செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம ஸ்ரீதேவி சமையல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல டிஷ்ஷோட சந்திக்கிறேங்க.